இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நான் அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். கிருபையாக இந்த நாளை கொடுத்து தேவனை நாம் நன்றாக ஆராதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம், காத்திருப்போம். கர்த்தர் இடைபடுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நாம் கடந்த வாரங்களிலே 3 அனுபவங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொன்றாக கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை நடத்தின ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. முதலாவது, ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதான வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் கவனித்தோம். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது, என் தேவன் என்னோடு கூட இருப்பது உண்மை என்கிற சாட்சி பகர கர்த்தர் உதவி செய்தார். அந்த அனுபவம் பெற்றதற்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 3வது, கடந்த வாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்ததான அபிமெலேக்கும் அவனுடைய சேனாபதியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார்கள், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உன் தேவன் உன்னோட கூட இருக்கிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, நமக்கு அறிமுகமானவர்களோ அல்லது அறிமுகம் அற்றவர்களோ யார் யாரெல்லாம் நம்மை கவனிக்கிறார்களோ அந்த கவனிக்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நீர் செய்கிற எல்லா காரியத்திலும் நீ சேவிக்கிற உன்னுடைய ஆண்டவராகிய இயேசு உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இன்னொரு வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வாழ்க்கையிலும் அவன் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் செய்தார். அந்த வாழ்வை பற்றி பார்க்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து இவ்விதமாக இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானாகிய போர்த்திபார் அறிந்து அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்யும் எல்லா காரியத்திலும், யோசேப்பு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை போர்த்திபான் பார்த்தான். அல்லேலூயா. அவன் செய்கிற எல்லாவற்றிலும் தன்னுடைய வீட்டிற்கு அவன் சொல்லுகிற காரியம், போத்திபார் தன்னுடைய வீட்டிற்கு இந்த யோசேப்பு அடிமையாக வந்தானே, அந்த யோசேப்பு செய்கிற எல்லாவற்றிலும் அவன் பார்க்கிறான், பார்த்துவிட்டு சொல்லுகிறான், இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மளை பார்க்கவங்க சொல்லணும், ஒருவேளை நம்ம மற்றவங்க பார்வையில் கீழானவர்களாக இருக்கலாம், நம்மளை ஏழ்மையாக நினைக்கலாம், அவங்க நம்மை பார்த்து விட்டு சொல்லணும், இவனோடு இவளோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு செய்ததான செயல்களை 3 நிலையிலே இந்த நாளிலே நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த நிலைகளிலே எப்படி யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை
பிறர் காணும்படி ஆண்டவர் நிரூபித்தார் என்பதை நாம் கண்டு, அதே போல ஆண்டவரே, நான் செய்கிறதான எல்லா காரியத்திலும் நீர் என்னோடு கூட இருப்பதை என்னை சுற்றி உள்ளவர்கள் பார்க்கும்படியாக என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக. அல்லேலூயா என்கிற ஒரு வாஞ்சையோடு, என்கிற ஒரு தாகத்தோடு, என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தேவ வார்த்தையை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது யோசேப்பு செய்ததாக குறிப்பிடுகிற காரியம் 39வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிங்க. ஆதியாகமம். யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. முதல்ல இந்த யோசேப்பு எந்த காரியத்தை செய்தான், அதை பார்த்ததான அவனுடைய எஜமான் எதை பார்த்தான், எதை பார்த்து இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னான் என்று சொன்னால், முதல் குறிப்பு, முதல் பாயிண்ட், அவன் செய்த காரியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் செய்த காரியம். இன்னும் சொல்ல போனா யோசேப்பினிடத்தில் இன்னொரு சப் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, யோசேப்பினிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதான அந்த வேலை என்கிற சூழ்நிலையில ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. முதல் தலைப்பு நான் கொடுக்கிறேன், என்ன தெரியுமா? செய்கிற விதத்திலே கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு யோசேப்போடு இருந்தான்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் வெற்றி உடையவனாக இருந்தான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் விருத்தி அடைய செய்தார். அவன் அடிமை என்று இந்த போத்திபார் வீட்டுக்கு வந்திருக்கிறான். நல்ல கவனிங்க, அடிமை என்கிற நிலைமையிலே போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் வந்திருக்கிறான். ஒரு வீட்டினுடைய அந்த அடிமையாக வந்த அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளிலே அவனுக்கு என்று எந்தெந்த வேலைகள் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த வேலையிலே அவன் செய்தான். அவன் செய்த அந்த ஒரு வகையான வேலைகள், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பணிகள், இவைகளை அவன் செய்வதை எஜமானாகிய போத்திபார் கவனித்து பார்க்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை நம்பி வேலையை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி கர்த்தர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் செய்வதை உங்கள் கூட இருக்கிறவங்க கவனிப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த செய்கிற வேலையெல்லாம் அடிமை என்று சொல்லுகிற இந்த யோசேப்பினுடைய கரத்தில் பொறுப்பு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையெல்லாம் செய்யும்போது இந்த போத்திபார் பார்த்துவிட்டு சொல்லுகிறான், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அடிமையாய் வந்தவனுக்கு பெரிய வேலை கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன வேலை தான். ஏன்னா இவன் நம்பத்தக்கவனா அப்படின்னு முதல்ல டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பெரிய பொறுப்பு, பெரிய வேலையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன வேலை தான் என்ன பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சொல்கிற மாதிரி கடைநிலை வேலை. எது நம்ம எல்லாரும் அற்பமாக நினைக்கிறோமோ அந்த வேலை தான் என்ன பண்ணியிருக்கோம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடைநிலை வேலையை செய்வதை எஜமான் கவனிக்கிறான். அவன் கவனிச்சுட்டு சொல்றான், இவனிடத்தில் விசேஷமாய் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேறு வேறு பொறுப்புகளை எல்லாம் அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறான்.
ஒப்படைக்கப்பட்ட எல்லா வேலையும் இந்த யோசேப்பு செய்யும்போது எஜமான் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி பார்த்து விட்டு வேலைகளை யோசேப்பு எப்படி செய்கிறான் உன்னிப்பாக கவனிக்கிறான். கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி செய்கிறான் என்பதை எஜமான் உன்னிப்பாய் கவனித்து எஜமான் சொல்ல முடிகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி செய்தார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு எதை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதை போத்திபார் பார்க்க வைத்தார். அல்லேலூயா. அந்த வெற்றி அடைய செய்தார். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் வந்த வெற்றி, அவன் அடைந்தானே அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்துவிட்டு அந்த மேன்மையான வெற்றியை, அந்த மேன்மையான அனுபவத்தை பார்த்துவிட்டு எஜமான் சொல்லுகிறான், ஒப்படைக்கப்பட்ட வேளையிலே யோசேப்பு செய்கிற விதம் அனைத்தும் வெற்றியாக முடிவதை போத்திபார் பார்த்தான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21 23 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சிறைச்சாலையின் அதிபதி இப்ப யோசேப்பை பார்க்கிறான். அங்க யார் பார்த்தா? போத்திபார் பார்த்தான். இங்க சிறைச்சாலைக்கு பொறுப்பாய் இருக்கிற அதிகாரி அதிபதி யோசேப்பை கவனிக்கிறான். கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் அவனோடு இருந்தார். எதை செய்தானோ சிறைச்சாலையிலே அவன் செய்த எதையும் எது செய்யலாம் தெரிந்து கொள்ள முடியும். சூஸ் பண்ண முடியுமா? சூஸ் பண்ண முடியாது. என்ன வேலை சிறைச்சாலையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை, ஒப்படைக்கப்பட்ட வேலை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க பிரசங்க மேடை அவசியம் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு பிரசங்க மேடை அவசியம் இல்லை. ஒரு பெரிய கிருபையும் வெளிப்பட அவசியம் இல்லை. பிரசங்க மேடையும் வேணாம், ஒரு பெரிய கிருபை வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒப்படைக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யும் விதத்திலே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிரசங்க மேடையில் தான் அதை நிரூபிக்கணும்னா வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை தான் சான்ஸ் கிடைக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, பிரசங்க மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணாதான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நிரூபிக்கணும்னா வாரத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை தான் சான்ஸ் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேளையில் 7 நாள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்வதானால் 7 நாட்களும் கர்த்தர் நிரூபிக்க ரெடியா உங்களுக்காக காத்திருக்கிறார். ஒப்படைக்கப்பட்ட வேலையை அவன் செய்த விதத்திலே மற்றவர்கள் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அங்கீகரித்தார்கள். ஆமென். அடிமை சாதாரண நிலை அல்ல, குற்றவாளி என்பது சந்தோஷமான நிலை அல்ல, ரெண்டுமே நெருக்கடியான நிலைமை. அடிமையான என்ற நிலைன்னு சாதாரண நிலைமை இல்லை. அடிமை எப்படி நடத்துவாங்க யோசித்து பாருங்க. அதுவும் சாதாரணமான நிலைமை இல்லை. சிறைச்சாலை என்பது அதுவும் சந்தோஷப்படுகிற
ஒரு நிலைமை அல்ல. ஏன்னா இவன் போனதை எந்த குற்றமும் செய்யாத காரணத்திற்கு தான். அங்கே சிறைச்சாலையில் யார் இருப்பாங்க? குற்றம் செய்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க மத்தியில் குற்றமே செய்யாத ஒருவன் இருப்பது எவ்வளோ மனதை குத்தும், எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ரெண்டு நிலையும் நெருக்கடியான நிலை. ஆனால் அந்த நிலையிலும் அவனுக்கு எந்த வேலை எந்த காரியம் ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அதை செய்கிற விதத்தில் அவரை பார்த்தவர்கள் சொன்னார்கள். இந்த காலை வேளை ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்ன நம்பி நீர் கொடுத்திருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ எது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நான் செய்யும் விதத்தில் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை எல்லாருக்கும் கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பீராக. யோசேப்பை பொறுத்த அளவிலே அவன் செய்த வேலையிலே வெற்றி கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நான் செய்கிற காரியங்களிலே வெற்றி கிடைத்தால்தான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் கர்த்தர் என்னோடு கூட இல்லை என்கிற நிலைமைக்கு யாரும் வந்துடாதீங்க. வெற்றி அடைஞ்சாதான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தோல்வி அடைந்தால் கர்த்தர் என்னோடு கூட இல்லையோ என்ற அவசர முடிவுக்கு வராதிங்க. அப்படி அல்ல. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5 முதல் 10 வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டார். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். அல்லேலூயா. இங்கே இந்த வேத பகுதியில் உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உசியா ராஜா கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தரும் அவனோடு கூட இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அவனோடு இருந்தபோது அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரை தேடினால் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் என்னென்ன உசியா ராஜா என்னென்ன காரியம் செய்தானோ ஆளுகை அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அது ஒப்படைக்கப்பட்ட வேளையிலே அவன் என்னென்ன செய்தானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அங்கே என்ன நடந்தது? அந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது எதிர்த்து வந்த பெலிஸ்தியர்கள், எதிர்த்து வந்த அமலேக்கியர், அவர்களையெல்லாம் வெல்லுவதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். யுத்தத்திலே அவன் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் வெற்றி கொடுத்தார். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க.
இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று. ராமன் சொல்லுங்களேன். வெற்றி கொடுத்தது மட்டுமல்ல, கிடைத்த வெற்றி கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட, பலப்படுத்தப்பட, எது எல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் உசியா மேற்கொள்கிறார். கர்த்தர் அதையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். வெற்றி அடையவும், கர்த்தர் கொடுத்த வெற்றியை உறுதிப்படுத்தவும் அவன் என்னென்ன காரியங்களை மேற்கொண்டானோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றியையும், கிடைத்த வெற்றி நிலைத்து நிற்பதற்கு தேவையான அனுகூலத்தையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்க கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில், என்னுடைய கரங்களின் கிரியையிலே ஆசீர்வாதமும் வெற்றியும் கிடைக்க செய்வீராக. அதே நேரத்திலே அந்த கரத்தின் கிரியை வேறு எங்கும் போய்விடாதபடி காத்துக்கொள்ளவும் உதவி செய்வீராக. 90ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க. 90ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் மோசே இப்படியாக ஜெபிக்கிறார். உங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. மோசே ஜெபிக்கிறது போல அந்த கிரியை எங்கள் எல்லையிலே உறுதிப்படுத்தியல். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, மோசே ஜெபிக்கிறது போல அந்த கிரியை எங்கள் குடும்ப எல்லையில் இருப்பதாக ராஜா, அதை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக என்று கேட்கிற உங்களுக்கு இந்த வாரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கரத்தின் கிரியைகளை உங்கள் எல்லையிலே கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அதற்காக வெற்றியாக முடியாவிட்டால் கர்த்தர் ஒரு பிள்ளையோடு இல்லை என்று அர்த்தம் அல்ல. தொடர்ந்து இந்த காலை வேளையில் கவனிப்போம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் ராஜாவாக்கி இருக்கிறார். எருசலேமிலே இப்ப தண்ணீர் இல்லை. ஆகவே ஒரு அணை கட்டி தண்ணீரை எருசலேமிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சி எசேக்கியாவிற்கு வருகிறது. அதை செய்ய அவன் முயற்சிக்கிறான். எசேக்கியா கர்த்தரோடு இருந்தபடியினாலும் கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தபடியினாலும் எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரும் உங்களோடு இருந்தால், நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒப்படைக்கப்பட்ட வேலை, அந்த வேளையிலே ஆண்டவர் வாய்க்கும்படி செய்கிறார். அதன் மூலம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். ஆண்டவரே, பல காரியங்களை
நான் ஜெபித்து தான் என்ன பண்ணுகிறேன், ஆரம்பிக்கிறேன். பல காரியங்களை நீர் எனக்கு சொன்னதினாலே, உணர்த்தினதினாலே, அதனால தான் நான் செய்கிறேன், ஆரம்பித்தேன். ஆனால் வெற்றி எனக்கு கிடைக்கவில்லையே. ஒருவேளை நீர் என்னோடு கூட இல்லையோ? நீங்கள் அந்த முடிவுக்கு வராதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பதற்கு அல்ல, மற்றவர்களுக்கு நிரூபிக்கத்தான் கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பே, உனக்கு நிரூபிக்கலப்பா, உன் எஜமானுக்கு நிரூபிக்க. உன்னை சிறைச்சாலையிலே வைத்து பூட்டி இருக்கிறானே, அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு நிரூபிக்க கர்த்தர் அந்த சூழ்நிலையில கிரியை செய்கிறார். ஆண்டவர் வெற்றி என்ற நிலை கொண்டு வர நாம் செய்யும் கிரியைகளில் எல்லாம் கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா என்பதை கவனிக்க, அந்த முடிவை வைத்து மட்டும் கர்த்தர் வெற்றியை நிர்ணயிப்பவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொள்கிற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை வைத்தும் அந்த வெற்றி மதிப்பிட கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்படி சொல்லுகிறேன், ஒரு பெரிய சூழ்நிலை, அதை சந்திப்பதற்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பட்ட நிலை இருக்கலாம்? எளிய, நலிவடைந்த, தகுதி, ஆயத்தம் ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கிறது. ஆனால் சந்திக்க போகிற சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த போராட்டத்தை, அந்த சவாலை வெற்றியடைய செய்யும் போது, அதை மேற்கொள்ள செய்யும் போது, அது சாதாரண வெற்றி அல்ல. கர்த்தர் இந்த நபரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற வெற்றி. அல்லேலூயா. சமநிலையில் உள்ள ரெண்டு பேர் மோதுறாங்க அப்படின்னா, இரு காரியத்தில் ஒன்று இன்னொன்றை மேற்கொள்வதை வைத்து வெற்றியை தீர்மானிப்பது இல்லை. அல்லேலூயா. ரெண்டு பேர் சமபலமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் வெற்றி அடைகிறாங்க, அது வெற்றி அல்ல. ஆனால் இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. ஒன்று முற்றிலும் அழிக்க வல்லமை உள்ளது, ஒன்று முற்றிலும் அழிக்க வல்லமை உள்ளது, இன்னொன்றை பார்த்தா முற்றிலும் இயலாத ஒன்று. ஒன்று முற்றிலும் அழிப்பதற்கு வல்லமை இருக்கு, எதிர்த்து நிற்கிற ஆளுக்கு முற்றிலும் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையில ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் பெரிய வெற்றியை தருகிறாரே, அதை வைத்துதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபிக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அந்த மனிதர் பயன்படுத்தப்படுகிற விதம் இருக்கிறதே, அதை வைத்தும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒன்று வல்லமை மிக்கத எளியவனாக இருக்கிறவனை வச்சு ஜெயிக்க வைப்பார். இல்லாவிட்டால் ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துகிறாரே, அவன் செய்கிற விதத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. இதற்கு முன்பு சொன்ன குறிப்பிற்கு, இஸ்ரவேலுடைய படைத்தலைவன் இருந்தான். அவன் எதிரியை சந்திக்க வேண்டும். யார? சிசராவை சந்திக்க வேண்டும். ஆனால் கர்த்தரோ அவனை வைத்து விரோதியை வீழ்த்தாமல் யாரை வச்சு வீழ்த்தினாரு? யாகேல் என்கிற ஒரு பெண்ணை வைத்து வீழ்த்தினார். அப்போதுதான் தெரிந்தது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45, 49 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45, 49. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து
கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. ஈட்டியோடும் கேடகத்தோடும் கோலியாத் வருகிறான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்பதை நிரூபிக்க தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் கையிலே ஒரு கூழாங்கல், அதை வைத்து கர்த்தர் மேற்கொள்ள செய்கிறார். எளிய நபரை வைத்து மிக வலிய சூழ்நிலையை மேற்கொள்ள கர்த்தர் செய்கிறார். கரங்களில் இருக்கும் சின்ன காரியத்தை வைத்து பிரம்மாண்டமான சவாலை மேற்கொள்ள உதவி செய்கிறார். அப்படி இல்லாவிட்டால் கிடைக்கும் வெற்றியின் தாக்கம் நீடித்து இருக்க செய்வதின் மூலம் கர்த்தர் தான் வெற்றியை தந்தார் என்பதை நிரூபிக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை கேட்கும்போது ஒருவேளை என்னுடைய செயல்களிலே, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட செயல்களிலே நான் எவ்வளவு உண்மையோடு உத்தமத்தோடு ஆயத்தத்தோடு பார்க்கிறேன், எனக்கு அப்படி வெற்றி கிடைக்கவில்லை என்றால், வெற்றி என்பது மட்டுமல்ல, கவனியுங்கள். யோசேப்பை கவனித்த போது அந்த வீட்டில் அதே வேலைகளை மற்றவங்களும் செஞ்சாங்க. யோசேப்பு மட்டும் வேலை செய்யலை, நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அதே வேலையை, யோசேப்பு செய்த வேலையை மற்றவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? செய்கிறார்கள், செய்து இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பினுடைய கரத்திலே அந்த வேலை ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, நல்லா கவனிங்க, அவன் எஜமான் பார்க்கிறான், யோசேப்பு இவனுடைய கரத்திலே இந்த வேலையை கொடுத்த போது, இந்த வேலையை யோசேப்பு நிறைவேற்றும் அல்லது செய்யும் விதத்திலே ஒரு விசேஷித்த தனித்தன்மை இருப்பதை போத்திபார் பார்த்தான். அல்லேலூயா. இவன் செய்கிற காரியம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காங்க, பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ யோசேப்பு செய்கிற காரியம் அதே வேலையை தான் செய்கிறான். ஆனால் யோசேப்பு செய்த போது அது ஒரு தனி விசேஷத்த தன்மை வாய்ந்ததாக இருப்பதை கவனிக்கிறான். நல்லா கவனிங்க. 100க்கு 100 வாங்கினால்தான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 40 30 நாளும் வாங்கி தோல்வி அடைந்து விட்டேன், கர்த்தர் என்னோடு இல்லை என்று முடிவுக்கு யாரும் வந்துவிட வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நிரூபிப்பதற்காக அல்ல, பிறருக்கு நிரூபிக்கத்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வெற்றி அடைய செய்வார், உங்களை மேன்மை அடைய செய்வார். இதையும் அதையும் பொருத்தி பார்க்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வெற்றி தருவார், உங்களுக்கு மேன்மை வரும். ஆனால் சில சமயத்தில் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் உங்களை வச்சு கர்த்தர் அவங்கள பார்க்க வைப்பார். எதுக்கு தெரியுமா? ரெண்டையும் பொருத்தாதீங்க. ரெண்டையும் பொருத்தி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் பிறருக்கு நிரூபிப்பதற்காக தான் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக அல்ல, பிறருக்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக தான் வெற்றி. நிறைய நினைக்கிறோம், வெற்றி கிடைச்ச உடனே ஆண்டவர் எனக்கு தான் தருகிறார், எனக்கு தான் தருகிறார் நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு அல்ல, பிறருக்கு நிரூபிப்பதற்காகத்தான் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி என்கிற காரியத்தில் ஆண்டவர் கொடுக்கிற விளைவு, அதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு வெற்றியை அவன் செய்கிற செயல்களிலே கர்த்தர் கொடுக்கும்போது, நடத்தும் போது ஒரு வித்தியாசம் என்னன்னா, இயல்பாக திறமை உடைய அனுபவமுடைய ஒரு நபர் அந்த ஒப்படைக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாக வெற்றியாக செய்து முடித்தால் அந்த நபருடைய திறமை பாராட்டப்படும். அந்த நபருடைய திறமை என்ன பண்ணப்படும்? பாராட்டப்படும். அந்த நபருடைய ஞானம் பாராட்டப்படும். ஆனால் கர்த்தர் ஒரு நபரோடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைப்பதாக இருந்தால் அது மனிதனுக்கு புகழ்ச்சியை வருவதை விட கர்த்தருக்கு புகழ்ச்சியை, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு செயலாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் கொடுக்க கர்த்தர் செய்து கொண்டிருப்பார்.
யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை அறியாதவங்க தான், அவங்க பார்த்துட்டு ஆண்டவரை அறியாத போத்திபார் பார்த்துட்டு கர்த்தர் சொல்லும்படி செய்வார். அல்லேலூயா. என்ன சொல்ல வைப்பார்? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வெற்றி என்று சொல்லுவான். கர்த்தர் ஒரு நபரோடு கூட இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றிலும், ஒப்புவித்த எல்லாவற்றிலும் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடிகிறது என்றால் அந்த மனிதனினுடைய திறமை பாராட்டப்படாது, தேவ கிருபை அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிற மற்ற அப்போஸ்தலர்களையும் ஊழியர்களையும் தன்னையும் குறித்து இங்கே சொல்லுகிறான். அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், நானும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் ரிசல்ட் வந்தது என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எல்லாரும் கரம் உயர்த்தி ஒரு ஜெபம். ஆண்டவரே, வெற்றி கிடைத்ததினாலே நான் துள்ளவும் மாட்டேன், வெற்றி கிடைக்கவில்லை என்பதினாலே நான் கண்ணீர் விடவும் மாட்டேன். அதற்கு பதிலாக ஒன்றை உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் என்ன? எந்தெந்த பொறுப்பெல்லாம் ஒப்புவிக்கப்படுகிறதோ அந்த பொறுப்புகளில் நான் ஒவ்வொன்றிலும் செய்கிற விதம் இருக்கிறதே, அந்த விதத்தில் மற்றவர்கள் செய்கிற விதத்திற்கும் நான் செய்கிற விதத்திற்கும் என்னை பார்க்கிறவர்களின் கண்களிலே ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண செய்வீராக. அல்லேலூயா. அந்த வித்தியாசம் திறமையினாலே வருகிற வித்தியாசம் அல்ல, கிருபையினால் வருகிற வித்தியாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அந்த வித்தியாசம் அனுபவத்தினால் வருபவை அல்ல, அந்த வித்தியாசம் என்னோடு இருக்கிற ஆண்டவர் ஏற்படுத்துகிற வித்தியாசமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நீர் அதை செய்வீராக. நான் எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் முடிவிலே நீர் மாத்திரம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த காரியத்தை நாம செஞ்சாலும் முடிவில் கர்த்தர் மாத்திரம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், உம்முடைய கிருபை அங்கீகரிக்கப்பட வேண்டும். நான் அல்ல, என் திறமை அல்ல என்று அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவரோட கேட்க உரிமை உண்டு. ஒருவேளை பல்வேறு காரியங்களிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாமல் முடக்கப்பட்ட நிலையிலே ஸ்தம்பித்து நின்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிரூபித்தவர் உங்களுக்கும் நிரூபிக்க வல்லவராய் இந்த காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு என்று ஒப்படைக்கப்பட்ட வேளைகளிலே, எனக்கென்று ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளிலே என் ஞானத்தை, என் திறமையை வைத்தோ அல்லப்பா, என் கரத்தினுடைய கிரியைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஆகவே உம்மை நம்பி, உம்மை சார்ந்து நான் இதை செய்கிறேன். இந்த காலை வேளையில் உம்மிடம் நான் கேட்பது, என் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதியும். அல்லேலூயா. கரங்களின் கிரியை உறுதிப்படுத்தும். எதற்காக? நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் உணரணும்.
வேலை செய்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எங்கே வேலை செஞ்சாலும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய கரத்தின் கிரியைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பது எதற்காக தெரியுமா? ஆண்டவரே என்னை சுற்றி எனக்கு மேலே இருக்கிறாங்களே அதிகாரிகள், எனக்கு கீழே இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் என்னை கவனிக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ள நீர் என்னுடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக என்று அவரிடத்தில் நாம் கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. அடுத்த முறை வெற்றியை தந்து கர்த்தர் நிரூபிப்பார். கொடுத்த வெற்றியிலே ஆண்டவரால் தான் கிடைத்தது என்று மற்ற நாவுகள் சொல்லும்படி ஆண்டவர் செய்வார். நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த வெற்றி இவங்களுக்கு வந்ததுக்கு காரணம் இவங்களோடு இவங்க சேவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை மற்றவர்கள் பார்த்து அந்த நாவுகள் சொல்லும்படி கர்த்தர் செய்வார். இந்த தேவன் தம்முடைய பிள்ளைக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் செய்கிற விதங்களின் மூலம் தம்முடைய கிருபையை காண்பித்து, தம்முடைய தயவை ஆண்டவர் காண்பித்து அவர்களோடு கூடத்தான் இருக்கிறார் என்பதை பிறரை வைத்து அறிக்கை செய்ய வைப்பார். முதலாவது எல்லை என்ன தெரியுமா? ஒப்படைக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலை, அதை செய்யும் விதத்தை வைத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். நேரமாயிடுச்சு, முழங்காற்படும். ஒரே ஒரு காரியத்தான் பேசினேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை போத்திபார் பார்க்கிறான். கர்த்தர் எப்படி நிரூபித்தார்? அவன் கொடுக்கப்பட்ட வேலையில் செய்கிற விதம், அதை பார்த்து போத்திபார் சொல்கிறான், மற்றவங்க செய்கிறதுக்கு இவன் செய்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ மெய்யாகவே கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படி சொல்லணும், நான் செய்கிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் இவங்க திறமை அல்ல, இவங்க ஞானம் அல்ல, இவங்க சேவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் இவர்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் இவங்க செய்கிற காரியம் விசேஷித்ததா தனித்தன்மையாய் வாய்ந்ததாய் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிக்கை செய்ய கர்த்தர் நிரூபித்து காட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானால் இன்னைக்கு என் கூட இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கணும், நான் காரிய சித்தி உள்ளவனா மாறணும். ஆண்டவரே, யோசேப்பு கொடுக்கப்பட்ட வேலையில் ஆண்டவரே சின்ன வேலை தான், ஆனால் அந்த சின்ன வேலையில் அதற்கு முன்பு எத்தனையோ பேர் இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் யோசேப்பு செய்யும்போது போத்திபார் எஜமான் பார்க்கிறான், மற்றவங்க செய்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன், இப்போ யோசேப்பு செய்வதையும் நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு யோசேப்பு செய்வதில் ஒரு விசேஷித்த தனித்தன்மை இருக்கிறது. காரணம், இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க செய்கிற விதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சின்னதா இருக்கலாம், உங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்னதா இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன வேலையில் யோசேப்பு சிறைச்சாலையிலும் இதை நான் செய்யணும்னு கேட்க முடியாது. எதையும் எந்த வேலை கொடுத்தானோ அந்த அதிபதியை பார்க்க வைக்கிறாரு. யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். அங்கே சிறைச்சாலையில் யோசேப்பு எதை செய்தான் அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைய, சிறைச்சாலை போன்ற அனுபவம் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். ஹல்லேலூயா. உங்க செய்கிற விதத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் செய்கிற வேலையில் ஒரு தனித்தன்மை இருக்கணும், பிறர் செய்கிறதற்கும் நான் செய்கிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், அதை பார்க்குறவங்க சொல்லணும் இவன்கிட்ட ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது, சேவிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், இவங்களோடு கூட இருக்கிறதுனால தான் அந்த பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு இல்லாத ஒரு ஞானத்தை கர்த்தர் ஸ்பெஷலாக கொடுப்பார். அந்த சூழ்நிலையை அவங்களாம் எப்படி இதை செய்கிறது முடிக்கிறதுன்னு திகைக்கும் போது உங்களுக்கு ஒரு சிறந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தி அதை சரியாக செய்து முடிக்க வைப்பார், நிரூபிப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன இரண்டாவது நபரை குறித்து
இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை போர்த்திபார கர்த்தர் பார்க்க வச்சீர். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அவன் ஆண்டவரே சின்ன வேலை தான், ஆனால் ஒப்படைக்கப்பட்ட வேலையில் யோசேப்பு செய்த விதத்தை அவன் பார்த்த பொழுது, போத்திபார் பார்த்த பொழுது சொன்ன அந்த அனுபவம், இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்ன அனுபவம் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியத்தை பார்க்கிற மற்றவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இவனோடு கூட இவளோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பதற்கு நீர் நிரூபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர். அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் கர்த்தர் செய்யும். இந்த வசனம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இடைப்படட்டும். கர்த்தர் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தது போல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல நாங்களும் உம்மோடு இருக்கணும், நீரும் எங்களோடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது எங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வீர். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.